ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கார்களில் டோர் லாக் அண்ட் அன்லாக் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா? அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ இந்த டோர் லாக் அண்ட் அன்லாக் ஒரு சிஸ்டம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசு தான். நான் அதை சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். முடிஞ்சா பெரிய வீடியோ போடுறேன். டோர் லாக் அண்ட் அன்லாக் பண்ணுறது பார்த்திங்கன்னா பொதுவாக அது 3 விஷயம் தெரிஞ்சுக்கணுங்க. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், அப்புறம் கம்பைன் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. மெக்கானிக்கல்னால் நம்ம கீ ஃபார்மில் டோர் லாக் அண்ட் அன்லாக் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா? கீ ஃபார்மில் போட்டு. எலக்ட்ரானிக்னால் அந்த ஃபோப் நம்ம யூஸ் பண்ணி கீயை வந்து லாக் அன்லாக் பண்ணுவோம். இப்போ நம்ம கம்பைன் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணுறோம். 2 கலந்தது தான். அதை நம்ம கீ வந்துட்டு ஃபார்முலையும் நம்ம கழட்டி வந்து லாக் அன்லாக் பண்ணிக்கலாம். எலக்ட்ரானிக்காகவும், அதாவது எலக்ட்ரிக்கல் பவர் லாக்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மாதிரியும் நம்ம ஃபோப் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்தீங்கன்னா இந்த ஃபோப் ஃபார்முலா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபோப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் வந்து ஐசிஎம்க்கு அனுப்போம். இம்மோபிலைசர் கண்ட்ரோல் மாடல்னு சொல்லுவாங்க. இந்த ஐசிஎம்க்கும் பிசிஎம்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கும். அது லென் கனெக்ஷன் ஒரு கேன் கனெக்ஷன், இந்த கனெக்ஷனாக அது இருக்கும். ஸோ அந்த கனெக்ஷன் இருக்கும். எங்கே கனெக்ஷன் இருக்கும்னா, இந்த பிசிஎம்க்கும் டோர் லேட்சுகளாக இருக்குது பார்த்தீங்களா? டோர்களில் லேட்ச் வரும், ஓகேங்களா? அந்த டோர் லேட்சுகளுக்கு கனெக்ஷன் இருக்கும். அந்த டோர் லேட்ச் தான் பார்த்தீங்கன்னா டோரை லாக் அண்ட் அன்லாக் பண்ணும், ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்துட்டு நான் ஃபோபில் வந்துட்டு ஒரு சிக்னல் அனுப்புகிறேன், லாக் சிக்னல் அப்படின்னா ஐசிஎம் என்ன பண்ணோம், நம்ம கீழேருந்து தான் அந்த கான்ஃபிகரேஷன்லேருந்து தான் வந்துட்டு இந்த சிக்னல் வருதாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணி பிசிஎம்க்கு அனுப்போம். பிசிஎம் கன்ஃபர்மேஷன் ஆனதை வந்துட்டு ஐசிஎம் பண்ணும் பார்த்தீங்களா? இம்மோபிலைசர் கண்ட்ரோல் மாடல். இம்மோபிலைசர் கண்ட்ரோல் மாடல்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா வந்துட்டு அது என்ன பண்ணுவாங்கன்னா இக்னேஷன் கண்ட்ரோல் மாடல்னு சொல்லுவாங்க. இக்னேஷன் கண்ட்ரோல் மாடலும் அதுதான், ஓகேங்களா? இது வந்து பிசிஎம் அனுப்பும். பிசிஎம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இது நம்ம சிக்னல் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டோர்லேயும் வந்து லாக் பண்ண ஆரம்பிக்கும். அன்லாக் பண்ணால் அன்லாக் பண்ணும். இதுதான் வந்துட்டு பேசிக்கான வேலை. இப்போ பிசிஎம் வந்துட்டு தான் வந்துட்டு லேச்சஸ் கண்ட்ரோல் பண்ணும். பிசிஎம்க்கு சிக்னல் வந்து ஐசிஎம்லேருந்து வரும். சில மாடல்களில் இது கொஞ்சம் மாறும், ஓகேங்களா? ஆனால் பெரும்பாலும் இப்படி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இப்படி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டோர் லாக் அண்ட் அன்லாக் சிஸ்டம் வந்து ஒர்க் ஆகுது, ஓகேங்களா? இதை பற்றி வந்து கொஞ்சம் பெருசாக வீடியோ இருக்குது, என்ன சொல்கிறது, கொஞ்சம் பெருசாக சொல்லலாம். ஏன்னா நிறைய விஷயம் இருக்குது இதில், ஓகேங்களா? நான் சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக, ஒரு புரியறதுக்காக இதை சொல்கிறேன். மற்றபடி வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, இது கொஞ்சம் பெரிய சிஸ்டம் தான், ஓகேங்களா? இது எப்படி சிக்னல் வருது, எந்த மாதிரி ஐசிஎம் எப்படிலாம் ஒர்க் ஆகுது, பிசிஎம் எப்படி ஒர்க் ஆகுது அந்த நேரத்தில், அப்புறம் டோர் லேச்சஸ்க்கெல்லாம் கனெக்ஷன் எப்படி போடுறாங்க, அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். ஸோ சிம்பிளாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ.